அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பழமொழி 400 பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரண் டிஎன்பிஎஸ்சியில் பிளேலிஸ்ட்டில் அவுட் சோர்ஸ்னு இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று மழை வந்ததுனால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, சரிங்களா. இன்றைக்கி 2 வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிடுவேன். இனிமேல் அவுட் சோர்ஸ் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் மார்னிங் 10 o'clock உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன், சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா பார்த்துருப்போம். நம்ம கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்னு பார்த்துருப்போம். ஆற்றுணா வேண்டுவதில் அப்படின்னா ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு அப்படின்னு பார்த்துருப்போம். ஆற்றுணா என்பது வழிநடை உணவு. ஆற்றுணா பிரித்து எழுதுக எப்படின்னா 6 கூட்டல் உணா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. பகைவரை சூழ்ச்சி செய்தல். ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும். பகைவரை சூழ்ச்சி செய்தல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சார்னா, ஆற்றுவான் 100 கொன்றுவிடும் அப்படிங்கிற பழமொழி பார்த்திங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்க, பகைவரை சூழ்ச்சி செய்து அழித்தல் அப்படிங்கிறதில் கொடுத்துருக்காங்க. இதை சும்மா ஜஸ்ட்டு அப்படியே ரீட் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதில் எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க, சரிங்களா. நான் ஆல்ரெடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நம்ம எல்லா விஷயங்களும் இதில் இருக்கிறது படிக்க முடியாது. அது இல்லாமல் இதில் எதுவும் பெருசாக நமக்கு கொஷின் அப்படிங்கிறதும் கேட்கல, சரிங்களா. நமக்கு கீழே 194வது பேஜில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஓகே. அடுத்தது வாழ்விலே உறுதி வேண்டும். வாழ்விலே உறுதி வேண்டும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருதலையும் காக்களித்தார். இருதலையும் காக்களித்தார் அப்படின்னா இல்வாழ்க்கையானும் இலாதானும் மேற்கொள்ளார். நல்வாழ்க்கை போக நடுநின்று எல்லாம் ஒருதலையா சென்று துணையாதவரே இருதலையும் காக்களித்தார் அப்படிங்கிற பழமொழியில் இடம் பெற்றிருக்குது, சரிங்களாப்பா. வாழ்க்கையில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடல் வரி பார்த்திங்கன்னா சொல்லுது, சரிங்களா. போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள். எப்போதுமே நம்ம கூட இருந்து குழிப்பறிப்பாங்க அப்படின்றது பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி போலியான நண்பர்கள் எப்போதுமே நமக்கு கேடு தான் செய்வார்கள். நல்ல நண்பர்கள் எப்போதும் நமக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படிங்கிற பழமொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இருதலை கொல்லி என்பார். இருதலை கொல்லி என்பார், சரிங்களா. இருதலை கொல்லி என்பார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஓகே. மற்றதெல்லாம் எதுவும் படிக்க தேவையில்லையானா எதுவும் தேவையில்லை, சரிங்களா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு மார்க்காக நம்ம ரொம்ப டீப்பாக போய் படிக்க வேண்டாம், சரிங்களா. ஓகே. அடுத்தது இதில் முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து தான் உங்களுக்கு கொஷினும் கேட்பேன், சரிங்களா. அடுத்தது எது முக்கியமானது எது சார் அப்படின்னா, உதவாதது எதுவுமே இல்லை, சரிங்களா. உதவாதது எதுவுமே இல்லை அப்படின்னா, நன்றே ஒருவர் துணையுடைமை பாப்பிடுக்கண் நண்டேயும் பார்ப்பான்கண் தீர்த்தலான் விண்டேயும் குன்றகல நன்னாட குறுங்கால் இல்லையே ஒன்றுக்குதவாதொன்று, சரிங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தமிழ் அப்படின்னே நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பழமொழி குறிப்பிடும் பொருள் என்ன சார் அப்படின்னா, இல்லையே ஒன்றுக்குதவாதொன்று என்பது பழமொழி. இந்த பழமொழி கூறும் கருத்து என்ன சார் அப்படின்னா, சிறு துரும்பும் பற்குத்த உதவும் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றது. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஓகே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் இந்த பழமொழி உணர்த்தும் கருத்து, சரிங்களா. இந்த பழமொழி இல்லையே ஒன்றுக்குதவாதொன்று என்பது பழமொழி. இந்த பழமொழி என்ன சொல்லுது, சிறு துரும்பும் பற்குத்த உதவும், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை குறிப்பிடுகின்றது, சரிங்களாப்பா. இதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தற்பெருமை. தற்பெருமை எப்போதுமே என்ன செய்யும்,
தற்பெருமை அழிவை தான் தரும். தற்பெருமை அழிவை தரும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே தாம் தரவாரா நோய். சரிங்களா, இல்லையே தாம் தரவாரா நோய். சரிங்களா, தற்பெருமை அழிவை தரும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஸோ இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா. ஸோ ஒரு நாட்டின் அரசனே முறை தவறினால் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாட்டோட அரசனே முறை தவறி போயிட்டா என்ன சார் செய்வது அப்படிங்கிறது ஒரு பழமொழியில் சொல்கிறாங்க. இல்லையே ஏனை தொடு உண்ணின் மூடும் களம். சரிங்களா, இல்லையே ஏனை தொடு உண்ணின் மூடும் களம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம டீட்டெயிலாக எதுவும் இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா. கொடுங்கோன் மன்னன் வாழும் நாட்டில் கடும்புலி வாழும் காடே நன்று என்பதையும் நினைக்க இல்லையே ஏனை தொடு உண்ணின் மூடும் களம் என்ற பழமொழி. ஸோ அரசனே முறை தவறினால் தடுப்பவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அரசன் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது தான் சட்டம். அவர் பார்த்திங்கன்னா முறை தவறி செஞ்சிட்டார் அப்படின்னா தடுப்பதற்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட கருத்து. சரிங்களா. ஸோ படித்தவனிடமே பொறுப்பை ஒப்புவிக்கவும். ஸோ படித்த ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா தான் என்ன செய்வார், சரியான முறையில் செய்வார். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஸோ தப்பாக எதையாவது செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இது தேவையில்லை. ஸோ அடுத்தது கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கே. படிக்காதவனுக்கு நம்ம துணை நின்று ஒரு விஷயத்தை நம்ம உதவி செஞ்சால் கூட அது என்ன தான், தீங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை, இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு. சரிங்களா. ஸோ இந்த பாடல் வரி முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை, இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை, ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு. ஓகேவா. ஸோ அப்போ கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இரண்டும் பழமொழிகள், இரண்டுமே என்ன செய்யுது, பழமொழிகள். இதை கொடுத்துட்டு டேஸ் கேட்டுருவாங்க. சரியா, எக்ஸாமில் இதை கொடுத்துட்டு இந்த பழமொழிக்கான பொருள் என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா டேஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. சரியா, இது பழமொழி, திருக்குறள் கிடையாது. சரியா. அடுத்து தொழுவதால் வினை மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தொழுவதால் வினை மாறாது. ஸோ இது தேவையில்லை. ஓகேவா. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். சீர்த்தகு மன்னர் சிறந்ததனைத்தும் கெட்டாலும் நேர்ந்துரை தெல்லார் நிலைநோக்கி சீர்த்த கிளையின்றி போவை தனித்தாய கண்ணும் இலைதென்று பாம்பிகழ்வார் இல் அப்படின்றது ஒரு பழமொழி. சரிங்களா, அதெல்லாம் வாயிலே நுழையாத ஒரு பழமொழியில் சொல்கிறாங்க. என்னென்னா, அரசு குடிபிரிப்பின் உயர்வு. சரிங்களா, பிற கேடுகள் வந்த காலத்திலும் ஒருவரை விட்டு மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் அப்படிங்கிற பழமொழி உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னா, இலைதென்று பாம்பிகழ்வார் இல். சரிங்களா, இலைதென்று பாம்பிகழ்வார் இல். சரிங்களா, இந்த பழமொழி உணர்த்தும் கருத்து. ஓகேவா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், எல்லா பாடல் வரியுமே இப்படி தான் இருக்கும், நமக்கு குழப்புற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, சும்மா ஜஸ்ட்டு நம்ம அப்படியே படிச்சுக்கலாம், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ முக்கியமானது எல்லாமே நான் பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அதை மட்டும் சொல்கிறேன், வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு மார்க்குக்காக நம்ம சும்மா மூளை போட்டு கசக்கி புளிய வேண்டாம். சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்தது இனிமையாகவே பேசுக. சரிங்களா, எப்போதும் என்ன செய்யாங்க, இனிமையாகவே பேசுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சொல் அப்படின்னா என்னப்பா, எதிர்ச்சொல். வன்சொல். இன்சொல் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் கேட்பாங்க. இன்சொல் அப்படின்னா எதிர்ச்சொல் என்ன சார் அப்படின்னா, வன்சொல் என்பது அதோட எதிர்ச்சொல். சரியா, இன்சொல் அப்படின்னா வன்சொல். ஸோ அடுத்தது புன்சொல்லும் நன்சொல்லும் பொய்யின் துணர்கிற்பார் வன்சொல் வலியராய் வாழ்தலும் உண்டோமோ. புன்சொல் இடர்படுப்பதல்லால் ஒருவனை புன்சொல் இடர்படுப்பதில் அப்படிங்கிற ஒரு பழமொழி. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான்
எதற்காக சார் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, இதிலிருந்து சப்போஸ் இன்சொல் வன்சொல் இந்த மாதிரி ஏதாச்சும் எதிர்ச்சொல் கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமானது படித்தேன் அப்படின்னா உங்கள் காதில் கேட்டுச்சுன்னா எக்ஸாமில் நீங்கள் டெஸ்ட்லேயோ எக்ஸாம்லேயோ கொஷின் கேட்கும்போது அது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்போ இன்சொல் இடர்படுப்பதில், ஸோ இன்சொல் இடர்படுப்பதில் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. சரிங்களா? ஸோ இன்சொல் இனிதீன்றல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது பார்த்தியா? ஸோ அதை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்ம மேன் மக்கள்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், கெட்டாலும் பெரியோர் பெரியோரே அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டாலும் பெரியோர்கள் பெரியோர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடம் அழிந்தக்கால் மற்றும் எடுப்பதோர் கூடம் மரத்திற்கு துப்பாகும் அஃதேபோல் பீடில்லா கண்ணும் பெரியோர் பெருந்தகையர் ஈடில்லதற்கில்லை பாடு. ஸோ இந்த பாடல் வரியில் முழுசும் என்ன சொல்கிறாங்க? கெட்டாலும் பெரியோர் பெரியோர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கனம் ஈடில்லதற்கில்லை பாடு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வாயிலே நுழையாது, சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஷின் முக்கியமானது. ஓகேவா? எங்கே போச்சு? ஓகே. ஸோ அது பின்னாடி இருக்குது, நம்ம பின்னாடி வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லைப்பா. ஓகேவா? பயனற்றவனின் உறவே என்ன செய்ய வேண்டாம்? பயனற்றவன்கிட்ட உறவே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பயனற்றவனிடம் உண்மை வேண்டாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு முக்கியம். உமி குற்று கை வருந்துமாறு. ஸோ உமி குற்றி, இந்த உலக்கையை அடித்து நமக்கு கை வலிக்கும் பார்த்திங்களா? ஸோ அதுக்கு சொல்கிறாங்க. அதோட பொருள் தான் இது. பயனற்றவனின் உறவு வேண்டாம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், உமி குற்று கை வருந்துமாறு. சரிங்களா? உமி குற்று கை வருந்துமாறு. இதோட பொருள் என்ன சார் அப்படின்னா வீண் செயல். சரிங்களா? உமி குற்றி கை வருந்துமாறு அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் வீண் செயல். சரிங்களா? வீண் செயல் என்பது இதோட பொருள். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருப்போம், இதை நம்ம படிச்சிருப்போம், வீண் செயல். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன பார்க்கும்போது இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இகழ்வான் இகழப்படுவான். சரிங்களா? இகழ்வான் இகழப்படுவான் அப்படிங்கிறது தான் பழமொழி. சரிங்களா? இகழ்வான் இகழப்படுவான் அப்படின்னா உரைத்தால் உரைபெறுதல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உரைத்தால் உரைபெறுதல் உண்டு என்ற பழமொழி என்ன உணர்த்துது அப்படின்னா யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்றத உணர்த்துது. ஸோ அப்போ இது முக்கியமானது. இதை என்ன செஞ்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். உரைத்தால் உரைபெறுதல் உண்டு என்ற பழமொழி என்ன பொருள் தருது அப்படின்னா எவரையும் இகழ்ந்து பேசுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? யாரையும் என்ன செய்யக்கூடாது, இகழ்ந்து பேசுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது நண்பரை, ஒரு கூட இருக்கிற நண்பர் பணம் இருக்குது இல்லை, ஸோ நல்லா படிக்கிறாரு படிக்கலை, நண்பரை பழித்தல் கூடாது அப்படிங்கிறது. இதில் பழமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உரையார் இழித்த காணீர் கணா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நண்பரை பழி கூறி தூற்றினால் அந்த இழிவு நம்மையும் வந்தடையும் என்பது கருத்து. உரையார் இழித்த காணீர் கணா என்ற பழமொழி நண்பரை இழிவாக பேசுனீங்க அப்படின்னா அந்த இழிவு என்ன செய்யும், திரும்பவும் நம்மையே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கூட இருக்கிற நண்பர்களை இழிவாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் பழமொழி. சரிங்களா? ஓகே. ஸோ உலக்கை மேல் காக்கை. சரிங்களா? இதோட பொருள் என்ன சார் அப்படின்னா அளவற்ற ஆசைப்படுபவர். அளவற்ற தான் நம்ம அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அதே போல் அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, உலக்கை மேல் காக்கை என்பது பொருள். ஸோ இது முக்கியமானது. ஓகேவா?
ஸோ அப்போ காகம் என்பதற்கான மற்றொரு பெயர் என்ன பார்த்தோம்? புட்டம் அப்படின்னு பார்த்தோமா? காகம் அப்படின்னா புட்டம் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். சரிங்களா? உலக்கை மேல் டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன போடணும்? காக்கை அப்படின்னு போடணும். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குத்துக்கல்லுக்கு என்னப்பா குளிரா வெயிலாங்கிற மாதிரி அதன் மேல் காக்கை அமர்வதும் இயலாது. உலக்கை உயர்த்துகின்ற குத்துகின்ற காலத்து அதன் மேல் காக்கை அமர்வதும் இயலாது. அதை தான் சொல்கிறாங்க, உலக்கை மேல் காக்கை அமர்வது இயலாது. உரலின் கண் இருப்பதை அதனால் உண்ணவும் முடியாது சொல்கிறாங்க பாரு. உரலின் கண் இருப்பதை அதனால் உண்ணவும் முடியாது. அதுபோல மனத்திலே அறியாமை உடையவர்களின் முயற்சியும் பயனற்று போகும். ஸோ இந்த பழமொழியோட பொருள் என்ன சார்? இப்போ தான் சார் எனக்கு புரியுது அப்படின்னா, உலக்கை மேல் காக்கை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? மனத்திலே அறியாமை உடையவர்களோட முயற்சி பயனற்று போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதளவில் நீ பார்த்திங்கன்னா அறியாமல் முயற்சி செஞ்ச அப்படின்னா, எதுவுமே தெரியாமல் முயற்சி செஞ்ச அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் படிக்காமல் பாஸ் பண்ணணும்னு நினச்சனா முடியுமா? அப்போ என்ன செய்கிறாங்க? உலக்கை மேல் காக்கை அப்படின்னா தெரியாமல் அறியாமல் நீ முயற்சி செஞ்ச அப்படின்னா அது பயனற்று போகும் என்பது தான் இந்த பழமொழியோட கருத்து. சரிங்களாப்பா? ஸோ இதுதான் இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சதா? ஓகே. ஸோ இந்த பழமொழியோட கருத்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது தேவையில்லை கீழே இருக்கு. ஓகே. ஸோ இது முக்கியமானது. சரிங்களா? ஓகே. வரும் சிறப்பு தவறாது வரும். ஸோ நீங்கள் படித்து நல்ல எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை தேடி என்ன செய்ய வரும்? வேலை வரும் அப்படிங்கிறதான். சரிங்களா? ஸோ இப்போ கழுமலம் அப்படின்றது களிற்றியானை நிறையில். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா களவழி 40ன்னு சொல்கிறோம். ஸோ புறநானூற்றுலேயும் கழுமலம் அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கழுமலத்தில் யாத்த களிரும் கருவூர் விழுமியேன் மேற் சென்றதனால் விழுமிய வேண்டின் வேண்டா விடினும் உரற்பால தீண்டா விடுதல் அரிது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பழமொழியோட பொருள் என்ன சார் அப்படின்னா, நல்ல சிறப்பு வரும் ஊழ்வினை இருந்தால் அது எப்படியும் வந்தே தீரும். சரிங்களா? நல்ல சிறப்பு வரும் ஊழ்வினை, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யும்? அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்க, உரற்பால தீண்டா விடுதல் அரிது. உடற்பால தீண்டா விடுதல் அரிது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பழமொழிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருள் வருவது வந்தே தீரும். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். மற்றதெல்லாம் கதை தான், அதெல்லாம் நோட் பண்ணாமல் கூட விட்டுறலாம். பட் இந்த விஷயங்களை என்ன செய்யணும்? கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, வர வேண்டிய துன்பம், உனக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் வரும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அங்கன் விசும்பின் அகனிலா பாரிக்கும் திங்களும் தீங்குறுதல் காண்டுமால் பொங்கி அரைப்பாய் அருவி அணிமலை நாடா உரற்பால யார்க்கும் உறும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர தீங்கு வரும், வர நன்மை வந்து தான் சேரும். இப்போ அங்கன் அப்படின்னா நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? ஸோ அம் கூட்டல் கண் அப்படின்றது தான் இதோடைய பிரித்து எழுதுக. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ அகங்கை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அகம் கூட்டல் கை அப்படின்றத நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருப்போம்? பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், உரற்பால யார்க்கும் உறும் என்ற பழமொழி வினை வீயாது பின் சென்று அடும் என்பதும் நினைக்க. ஸோ இரண்டுமே ஒன்று தான்.
சரிங்களா. அப்போ உயர்வுடைய சான்றோரும் ஒவ்வொரு சமயத்தே துன்பத்திற்களாவது அவருடைய ஊழ்வினை பயன். ஸோ இது வந்து குழப்புது. ஸோ இது வேண்டாம், படிக்க வேண்டாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உடற்பால யாருக்கும் உறும் அப்படின்னா நீ செஞ்ச துன்பம் மீண்டும் உன்னை வந்து சேரும் அப்படிங்கிறது தான். ஸோ உடற்பால யாருக்கும் உறும் அப்படின்னா வினை வியாது பின் சென்று அடும். இந்த 2 பழமொழியும் எழுதி வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும், சரிங்களா. குழப்புற மாதிரி இருந்தால் நம்ம படிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு கேட்க மாட்டாங்க, சரியா. ஓகே. ஸோ அப்போ தீயவனை ஊரே அறியும். நீ ஒரு தீங்கு செஞ்சிட்ட அப்படின்னா ஊர் உலகம் முழுக்க என்ன செஞ்சிருவாங்க, அதை போய் சொல்லிடுவாங்க. அப்போ ஊரறியா மூரியோ இல், சரிங்களா. தீயது செஞ்சுனா ஊர் முழுக்க தெரிஞ்சிடும். அதை தான் என்ன சொல்கிறோம், ஊரறியா மூரியோ இல் அப்படிங்கிற பழமொழி, சரிங்களா. ஊரே அறியும், நீ தீங்கு செஞ்சிட்ட அப்படின்னா ஊரே அறியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா. ஓகே. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது இது அறம். அறமே சிறந்த பெருஞ்செல்வம். ஸோ அப்போ அறம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். அறம் அப்படின்னா தர்மம், ஸோ கொடுக்கறது, சரிங்களா. ஸோ இந்த அறம் அப்படின்னா கருவி. ஸோ இந்த அறம் வந்துச்சுன்னா தர்மம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ம நெறியே இருமையிலும் நன்மை தரும், இன்மையிலும் நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனை பொருளை பதுக்கி வைக்காமல் தர்மத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பினில் வைப்பெண் பது என்பது ஒரு பழமொழி. தர்மம் செய்ய வேண்டும், அறமே சிறந்த செல்வம் என்ற பொருள் என்ற கருத்து உணர்த்துவது எய்ப்பினில் வைப்பெண் பது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ இதை சும்மா ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் தான் தீவினை செய்தால் தப்ப முடியாது, சரியா. அதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா. ஓகேப்பா. ஸோ இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ இதுதான் முக்கியம், சரி. அரசனுக்கு கோபம் வரும் செயல். அரசனுக்கு கோபம் வரும் செயல் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், துஞ்சி புலி இடறிய சிதவன் போல அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அறியாமை, இதோட பொருள் என்னன்னா அறியாமை அப்படின்னு பார்த்துருப்போம். துஞ்சி புலி இடறிய சிதவன் போல அப்படின்னா அறியாமை அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எழுப்புவோ துஞ்சி புலியை துயில் அப்படிங்கிற ஒரு பழமொழி. ஸோ இந்த பழமொழியை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுப்புவோமோ துஞ்சி புலியை துயில் அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழி, சரியா. ஓகேப்பா. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படின்னு போதும், ஓகேவா. ஸோ அடுத்தது மனநலமே நலம். மனநலம் நல்லா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் நல்லா படிக்க முடியும், மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும், சரியா. மனநலமே நலம். ஸோ அதை மட்டும் தெரிந்தால் போதும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஏன் சார் நடத்துகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் இதிலிருந்து கொஷின்ஸ் எதுவும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நடத்துகிறேன் சார். இப்போ ஒருவேளை நடத்தாதுலேருந்து கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் பொருள் எது எது கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் எல்லாமே உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இன்னொரு அந்த பழமொழியில் இன்னொரு புக்கு இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கேட்பாங்க, சரிங்களா. நம்ம அது மட்டும் பார்த்திங்கன்னா அப்படின்னா போதுமானது, சரிங்களா. ஸோ அடுத்தது இது முக்கியமானது, எங்கும் பிச்சை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கு சென்றாலும் பிச்சை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது நமக்கு நியூ புக்கில் இருக்குது. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதோட பொருள் என்ன சார் அப்படின்னா, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. ஒன்றுமே இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதுதான் இதனுடைய பொருள். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீருலையில் பிரித்து எழுதுக பார்க்க போது என்னது, நீர் கூட்டல் உலையில், சரிங்களா. ஸோ நீர் கூட்டல் உலையில். ஸோ இந்த புள்ளி டச் ஆகல. ஸோ இப்போ நீர் உலையில் அப்படின்னா என்னதுப்பா, நீர் கூட்டல் உலையில் என்பதுதான் சரியான விடை, நீர், சரிங்களா. ஓகே.
ஸோ இது முக்கியமானது. இதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாறியொன்று வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு. ஸோ இது நியூ புக்கில் இருக்குது. நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள். ஸோ ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னா என்ன பார்க்குறோம், ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. இது புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. ஸோ இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது எதில் இடம்பெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எதில், பழமொழி 400 இடம்பெறக்கூடிய ஒரு பாடல். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது ஸோ இதெல்லாம் தேவையில்லப்பா. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 70வது பேஜ் வரையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவை அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தேவையில்லப்பா, சும்மா ஜஸ்ட்டு நம்ம படித்து விட்டாலே போதும். ஸோ அதுவும் தேவையில்லை. நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா அதை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்களே பிடிஎஃப் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் தலை சுற்றிடும். ஸோ எல்லாமே நான் பார்த்து பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு எது முக்கியமாக எல்லாத்தையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படியோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ அதுவே போதும். ஓகேவா? ஓகே. ஸோ நண்பருக்கு உதவ வேண்டும், அதெல்லாம் நம்ம மேலேயே என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. ஓகேப்பா. ஸோ அடுத்தது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குமே, ஸோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சொல்வீரர் பயனற்றவர். சரிங்களா? சொல்வீரர் பயனற்றவர் அப்படின்னா கருக்கினால் குறை கொள்வார். ஸோ கூரை கொள்வார் அப்படின்னு இருக்குது. கருக்கினால் குறை கொள்வார் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. என்ன சார் அப்படின்னா, கூரை அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஆடை. ஸோ இந்த கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, இந்த கூரை அப்படின்னா ஆடை அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, கூரை அப்படின்னா புடவை அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு கூரை அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. அப்போ ஆடை அப்படிங்கிறது தான் அதோட பொருள். சரிங்களா? ஸோ ஓகேப்பா. ஸோ இது வரையும் இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 70வது பேஜ் வரையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மீதி முக்கியமானது கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு கீழே இருக்கிறது இந்த 194 பேஜ் அதிலிருந்து தான் நமக்கு முக்கியமானது. ஸோ அதிலிருந்து மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு வாசித்து விட்டால் போதும். சரிங்களா? இதில் முக்கியமானதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஸோ 1 மார்க்குக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அதை நம்ம பேசிக் நாலேஜ் வச்சே நம்ம போட்டுடலாம். சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.